இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பேப்பர்ஸை கொடுங்க. அண்ணே வந்துட்டாங்க. உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க இவ்வளவு நேரம் ஆயும் வராததுனால இந்த ஃபேமிலியால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமான்னு முடிவு பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீங்க ஓகே தானே? எனக்கு ஒன்னும் ஆகல மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மேம். நல்லதா போச்சு. சரியான நேரத்துக்கு வந்து பிரச்சனை பெருசாகாம பண்ணிட்டீங்க. நீங்க கையெழுத்து போட்டுட்டா நாங்க கிளம்பிடுவோம். அம்மா, நீ எங்க போன லட்சுமி? வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னு சொன்ன. போனவ வேலையை முடிச்சிட்டு வராம இதோ எல்லாரும் முன்னாடி எங்களை கேவலப்படுத்த பாத்தியா? எங்களாலதான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு எங்க மேல பழி போடுறாங்க. நாங்க தான் உன்னை ஏதோ பண்ணிட்டோன்னு எங்க மேல சந்தேகப்படுறாங்க. அரவிந்தா மேடம், என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்க பயந்தோம். கடைசியா அவங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. இப்ப நாங்க கையெழுத்து வாங்கிட்டு போனா நாங்க வந்த வேலை முடிஞ்சது. லக்ஷ்மி மேடம், இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வரு. கையில என்ன கரையா இருக்கு? லக்ஷ்மி, வரும்போது நீ எங்கேயாவது பெயிண்ட் அடிச்ச கேட்டை தொட்டுட்டியா? ஆமா மாமா. இங்க ஆபீஸ் கிட்ட கேட்ல புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நான் தெரியாம அதை தொட்டுட்டேன். அங்கதான் இது ஒட்டி இருக்கு போல. அங்கதான் ஒட்டி இருக்கும்னா இங்க வர வரைக்கும் நீ அதை பாக்கலையா? மனிஷா, எஸ்ஐயும் லாயரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டிஸ்கஷன் தேவையா? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. லக்ஷ்மி, நீ சைன் பண்ணுமா? இங்க பாருங்க மேடம், நாங்க கண்ணுல பாக்கறத வச்சுதான் எங்களால எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியும். அத காரணம் காட்டி உங்க மனசை காயப்படுத்திருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. லக்ஷ்மி மேடம், உங்களுக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு மறக்காம போன் பண்ணுங்க. உங்களுக்காக தான் நாங்க இருக்கோம் மேடம்.